நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த தக்காளி, தர்பூசணி, பீக்கங்காய், பீன்ஸ் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தெரியும். இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சாம்பல் நேரத்தில் கோடு உருவாகும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மஞ்சளும் வெண்மையும் சேர்ந்த மாதிரி ஒரு பூச்சி வந்து அந்த என்ன பண்ணுன்னா, இலைக்கு மேலே வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். இந்த முட்டை வந்து புழுவாக மாறும் பொழுது இந்த புழு வந்து ஓட்டை போட்டு அந்த திசுவை ஓட்டை போட்டு பச்சைத்தை பூத்தி தின்னுட்டே போகும். தின்னும் பொழுது பார்த்திங்கன்னா சுரங்க மாதிரி தின்ட்டு போகும். அதனால தான் இது பேர் வந்து சுரங்கப்பூச்சி இலை நுண்துளைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இதோட தாக்குதல் வந்து உங்கள் ஃபீல்டில் அதிகமாக இருந்துச்சு, நிலத்தில் வந்து இந்த செடியில் அதிகமாக இருந்துச்சுன்னா இலை வந்து முதிர்ச்சி அடையத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துடும். அப்புறமே அது மட்டும் இல்லாமல் அந்த பூ பிஞ்சு எதுவுமே நிற்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து பயிரோட வளர்ச்சி வந்து நின்று போயிடும். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இது தெரிஞ்சு அப்படின்னா லீஃபை வந்து அடியில் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அபாமெக்டின் வந்து 0.4 கிராம் 1 லிட்டருக்கு. நீங்கள் வந்து 200 லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா 80 கிராம் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஈவினிங் டைம். அதே போல் மித்தாக்சிஸ்பினோசைட் 400 ml 1 ஹெக்டருக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கேட்கும். இதை வந்து உங்கள் தக்காளி, தர்பூசணி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.